உலகமெங்கும் பரவக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். நாம் நமது நல்வாழ்வு கல்வி நிறுவனம் சார்பாக தொடர்ச்சியாக ஹோமியோபதி சார்ந்த மருத்துவ பாடங்களையும் மருத்துவ குறிப்புகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான அம்சம், நம் அனைவருக்குமே அவசர காலங்களில் தேவைப்படக்கூடியது மருத்துவம் சார்ந்த விளக்கங்கள். மருத்துவ சொற்களுக்கு தமிழில் விளக்கம் தெரிந்திருந்தால் நமக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு ஆங்கில அகர வரிசையில் ஆல்பபெட்டிக்கில் ஏ வரிசையில் உள்ள மருத்துவ சொற்கள், அதற்கான தமிழ் விளக்கங்களை பார்ப்போம். தொடர்ச்சியாக நாம் அனைத்து மருத்துவம் சார்ந்த ஆங்கில சொற்களில் புழங்கக்கூடியவற்றிற்கு தமிழ் பொருளை பார்த்து வைப்பது அவசர காலங்களில் கண்டிப்பாக நமக்கு, மாணவர்களாகிய நமக்கு, பொதுமக்களாகிய நமக்கும் கூட உதவும். எனவே தொடர்ந்து எங்களது முயற்சியை ஆதரிப்பதற்கு இங்கே கீழே சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். மானுடம் பயன்பெறட்டும். அபேக்டஸ் வென்டர் என்றால் செயற்கை முறையில் உண்டாகக்கூடிய கருச்சிதை. அபேடி சைன் விழிகள் வெளிப்புதுங்கக்கூடிய, இமைகளை தூக்கும் தசைகளில் வரக்கூடிய வலிப்பு. அபேஸ்மெண்ட் தளர்ச்சி, சோர்வு, அதுக்கு அபேஸ்மெண்ட் என்று கூறுகிறார்கள். அபாலியனேஷன் கோளாறு, முக்கியமாக மனதில் வரக்கூடிய கோளாறுகள். அபார்டிகுலேஷன் எலும்பு மூட்டு நழுவுதல் அல்லது எலும்பு மூட்டுகள் பிசைகிறது. அபேசியா நடக்கும்போது மோட்டார் நரம்புகளின் கோளாறினால் தசைகள் ஒற்றுமையாக இல்லாமல் தாறுமாறாக இயங்குவது. அபேட்மெண்ட் வலி அல்லது கெடுதலான வியாதியின் அறிகுறிகளால் ஓரளவுக்கு அது குறையிறது. கெடுதலான வியாதிக்குறிகள் குறையிறது தான் அபேட்மெண்ட். ஏபிசி லெனிமெண்ட் இது அக்கோனைட், ஹோமியோபதியில் அக்கோனைட், பெலடோனா, குளோரோஃபார்ம் ஆகிய மூன்றும் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட திரவ உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேற்பூச்சு மருந்துக்குத்தான் ஏபிசி லினிமெண்ட் என்று பெயர். ஏபிசி பவுடர் அது எதுன்னு சொன்னால் போரிக் ஆசிட், பிஸ்மத், கலோமல் இந்த மூன்றும் சம அளவில் கலந்த பொடிக்கு ஏபிசி பவுடர் என்று பொருள். அப்டாமன் என்றால் நமக்கெல்லாம் தெரியும், அடிவயிறு. அப்டாமினல் என்று சொன்னால் அடிவயிற்றை பற்றிய அல்லது அடிவயிற்றை சுற்றியுள்ள என்று பொருள். அப்டாமினோ என்று சொன்னால் இது தனியாக இல்லாமல் வேறு சொற்களுக்கு முன்னதாக வைத்து பெரும்பாலும் உபயோகப்படுத்தப்படும். உதாரணமாக அப்டாமினோ சிஸ்டிக் என்ற கூட்டு சொல்லுக்கு அடிவயிறும் சிறுநீரகப்பையும் சம்பந்தப்பட்ட என்று பொருள். அப்டாமினோ ஸ்கோப்பி அடிவயிற்றை பரிசோதனை செய்கிறது. அப்டாமினோஸ்கோப்பி. அப்டாமினியஸ் பருத்த அடிவயிறு. அப்டியூஸ் இழுத்து கொண்டு போகிறது, தசைகளில் வரக்கூடிய இழுக்கு. அப்டியூசன்ட் என்றால் உடலின் மைய கோட்டிலிருந்து ஒரு பகுதியை இழுக்கும் தசைகள் அல்லது அத்தசைகளின் நரம்புகள் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள். அப்டக்ட் இது முன்னாடி சொன்ன அந்த அப்டியூசஸ் மாதிரி அதே பொருள் தான். அதாவது உடலின் மைய கோட்டிலிருந்து ஒரு பகுதியை இழுக்கும் தசைகள் அல்லது அந்த தசைகளின் நரம்புகள் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களுக்குத்தான் அப்டக்ட் என்று பொருள். அப்டக்டர் அதுக்கும் அதே பொருள் தான். அதாவது உடல் மைய கோட்டிலிருந்து ஒரு பகுதியை இழுக்கும் தசைகள் அல்லது அந்த தசைகளின் நரம்புகள் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களுக்குத்தான் அப்டக்டர் என்றும் பொருள் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அப்டென்டரிக் குடல்களில்
சம்பந்தம் இல்லாத என்று பொருள். அபெபித்திமியா கோளாறான விருப்பம், ஆசை, தாறுமாறான விருப்பங்கள். அபெரண்ட் இயற்கைக்கு மாறான தோற்றம், அமைப்பு, இயற்கைக்கு மாறான போக்குகள். அபரேஷன் இங்கே ரூப்ரிக்கில் நாம் போடும்போது அறிகுறி சொற்களாக மாற்றும்போது இந்த தமிழ் சொற்கள், இந்த தமிழ் விளக்கம் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் விளக்கம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். எனவே இந்த தொடர் என்பது மிக முக்கியமான ஒரு தொடர். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சொற்களுக்கான தமிழ் விளக்கங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அபரேஷன் இயற்கைக்கு மாறாக இருப்பது, மனக்கோளாறுகள், கருவின் உருவம் கோளாறாக இருப்பது. அபரேஷன், ABERRATION அபரேஷன். மாதவிடாய் போக்கு வெளிப்படுவதற்கு பதிலாக மூக்கு போன்ற பகுதிகளில் இரத்தம் வெளியேறது, அதெல்லாம் அபரேஷன். உடலின் நீர்கள் இயற்கையான வழிகளை விட்டு வேறு வழிகளில் வெளியேறினால் அதெல்லாம் அபரேஷன். தாறுமாறான இயக்க கோளாறு, அதுதான் அபரேஷன். அபவேக்குவேஷன் வியாதியில் வெளியாகும் கழிவுகள் அளவு குறைவாய் அல்லது அதிகமாய் இருப்பது, வியாதியின் உருவம் இட மாற்றத்தை குறிக்கக்கூடியதுதான் அபவேக்குவேஷன். அபேயன்ஸ் வேலை அல்லது செயல் தடைப்பட்டு நின்றுவிட்டால், உயிருள்ள போது உடலில் நடைபெற்று வரும் வேலைகள் நின்றுவிட்டால் அதற்கு பெயர் அபேயசன்ஸ். அப்ளேஷன் உடலின் ஒரு பகுதியை, உதாரணமாக தசை கட்டி வெட்டி எடுக்கிறது, நறுக்கிறது, அதற்கு பேர் அப்ளேஷன். அப்ளெப்சி என்றால் பார்வை இழப்பு அல்லது பார்வை மங்கல். அப்ளூயன்ட் சுத்தம் செய்யும் அல்லது கழுவிவிடும் சாதனம், சுத்தம் செய்கிற சாதனத்துக்கு பேர் அப்ளூயன்ட். அப்ளூஷன் உடலை கழுவுறது அல்லது சுத்தம் பண்ணுறது. அப்நார்மல் வழக்கத்திற்கு மாறாது, நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். அப்நார்மாலிசம், அப்நார்மிட்டி இது எல்லாத்துக்குமே ஒரே பொருள் தான். அதாவது அப்நார்மாலிசம், அப்நார்மாலிட்டி, அப்நார்மிட்டி இயற்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரே பொருள் தான். அபாலிஷன் அதெல்லாம் நமக்கு தெரியும், அழிக்கப்படுறது, தடைப்படுறது, நின்று போகிறது, அபாலிஷன். அபார்ட் அது நமக்கு தெரியும், கருச்சிதைவுக்கெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அபார்ஷன் கரு சிதைந்து போகிறது, வியாதியை முழுவதுமாக வளர விடாமல் தடுக்கிறது, வியாதி முழுதும் வளராமல் இருக்கிறது. அபார்ட் அதெல்லாம். அபார்டிசைட் கருவில் இருக்கக்கூடிய சிசுவை கொல்றது, கருவை கொல்லும் சாதனம் அல்லது கருவை கொல்லும் சாதனத்துக்கான வழி, கருவை அழியும்படி செய்கிறது, இது எல்லாமே அபார்டிசைட். இது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, அரசு சொல்லுது. அபார்டிஃபேஷியன்ட் கருவை அழியும்படி செய்கிறது, கருவை வெளியேற தூண்டுதல் ஏற்படுத்தும் மருந்து அல்லது பொருள். அபார்டிஃபேஷியன்ட். அபார்ஷன் கருச்சது, அது ஏற்கனவே சொல்லியிருக்கு. அபார்டிவ் உரிய காலத்துக்கு முன்னதாக பிறக்கிறது, அகாலத்தில் முடிவடைகிறது, சரிவரே வளராமல் இருக்கிறது, வியாதியை முழுவதும் வளரவிடாமல் தடை செய்கிறது, அபார்டிவ். அபார்டஸ் சிதைக்கப்பட்ட கருச்சிதைவு. அப்ரேட் தேய்த்து எடுத்தல், தோல் உரியிறது, தேய்த்து கரடமுட ஆகிறது, இதெல்லாமே அப்ரேட். அப்ரேசியோ உடலின் மேல் தோலை அல்லது சளிச்சவை தக்க கருவிகளின் உதவி கொண்டு உரித்தெடுத்தல். அப்ரோசியா உணவு இல்லாமல் பட்டினியாக இருக்கிறது, சாப்பாடு கிடைக்காமல் இருக்கிறது, அப்ரோசியா. ஆப்சஸ் சீழ்கட்டி, அது நமக்கு எல்லாம் தெரியும். அப்சிஷன் ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறது, உறுப்பின் இயற்கையான வேலை நடைபெறாமல் தடை செய்கிறது, அப்சிஷன். அதன் பிறகு ஒரு உறுப்பை துண்டிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வலின்னு சொல்லிட்டு வருவாங்க, அப்போ அதற்கெல்லாம் இந்த வார்த்தைகள் நமக்கு பயன்படும். அப்சென்ஷியா எபிலெப்டிகா கடுமை இல்லாத கால் கை வலிப்புகளில் தோன்றுகிற சிறிது நேரம் மட்டுமே நீடிக்கிற நினைவு இழத்தல், அதுக்கு பேர் தான் அப்சென்டியா எபிலெப்டிகா. கொஞ்ச நேரமே நினைவு இழந்து மறுபடியும் அந்த வலிப்பு வரும்போது நினைவு இழப்பாங்க, மறுபடியும் சரியாயிடுவாங்கன்னு அர்த்தம்.
அப்சல்யூட் அது நமக்கு தெரியும், அப்பழுக்கற்ற, முழுவதுமான, எந்த நிபந்தனையும் இல்லாத அப்சல்யூட். அப்சார்ப் உறிஞ்சிறது, உள்வாங்கிக் கொள்வது. அப்சார்பேஷியன்ட் உறிஞ்ச உதவி அளித்தல் அல்லது வழிவகுத்தல். அப்சார்பேஷியன்ட். அப்சார்பண்ட் உறிஞ்சிறது, அது ஏற்கனவே பார்த்தோம். அப்சார்ப்ஷன் ஒரு பொருள் மற்றொரு பொருளால் கரைக்கப்படுறது, அதனோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுறது. அப்சார்ப்டிவ் உறிஞ்சும் திறமை உள்ள என்று பொருள். அப்ஸ்டர்ஷன் சுத்தம் செய்கிறது, சுத்தம் செய்யும் பொருள் வயிற்றுப்போக்கை உண்டாக்கக்கூடிய பொருளுக்கும் அப்ஸ்டர்ஷன் என்று சொல்வார்கள். அப்ஸ்டினன்ஸ் உணவு, போதை உண்டாக்கும் பானங்கள், புணர்ச்சி, இன்பம் முதலிய விஷயங்களை தானாகவே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தல். அப்ஸ்டினன்ஸ். ABSTINENC. அப்ஸ்டினன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் தண்ணீரில் கரைந்துவிடும் மருந்துகளின் சத்துக்களை அந்த தண்ணீரை ஆவியாக மாற்றி பிரித்தெடுத்து சுகர் ஆஃப் மில்க் எனப்படும் பால் சர்க்கரை மாவுடன் கலந்துவிட அந்த கலவையை குறிக்கும் சொல்லுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட். பொதுவாக அப்ஸ்ட்ராக்டனோட கலக்கிறது தான். அப்ஸ்ட்ராக்ஷன் செயற்கை முறையால் உடலிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றுறது. மற்ற எல்லா விஷயங்களையும் ஒதுக்கிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துறது. மருந்துகளின் சத்துக்களை ஆவி வடிவில் வடித்தெடுக்கிறது. அப்ஸ்ட்ராக்ஷன் எசன்ஸ் எடுக்கிறது. அபியூலியா மன உறுதி அழிதல் அல்லது மன உறுதி இழத்தல். அபியூலிக் மன உறுதி அழிந்த நிலை. அபியூலோமேனியா மன உறுதி அழிவு அல்லது கோளாறுடன் கூடிய மனதை பற்றிய வியாதி. அபியூஸ் தவறாக அல்லது அளவு மீறி பயன்படுத்துதல். பலவந்தமாக சிறுமிகள், பெண்கள் இன்னொரு ஆணால் வல்லுறவுக்குள்ளாக்கப்படுவதெல்லாம் இந்த அபியூசிவ். அபியூஸ் என்பது தான் தவறாக தன் விருப்பத்திற்கு மீறிய ஒரு நிலையில் இன்னொருவரால் கெடுக்கப்படுறது, அதுதான் அபியூஸ். அக்காம்சியா கை கால்களை நீட்டவோ மடக்கவோ முடியாமல் போகிறது. அக்காம்சியா. ACAMPSIA கை காலில் நீட்ட மடக்க முடியாமல் ஆகிடும். அக்காந்தஸ்தேசியா ஊசிகளால் குத்தும் உணர்ச்சி. அக்காந்தோலைசிஸ் உள் தோலை பற்றிய சரும வியாதி. அக்காப்னியா இரத்தத்தில் கரியமில வாயு அளவு குறைந்திருப்பது. அகாரியாசிஸ் பேன் பூச்சிகளின் கடிகளால் ஏற்படும் வியாதி. அகாரிசைட் பேன் போன்றவற்றை கொல்லக்கூடிய மருந்து. அகாரினா பேன் போன்ற பூச்சிகளை அவ்வினத்தை சார்ந்த மற்ற பூச்சிகள் எல்லாம் அகாரினா என்று அழைக்கப்படுகிறது. அகாரினோசிஸ் பேன் பூச்சிகளால் ஏற்படுத்தப்படும் சொறி, சிரங்கு மற்றும் எல்லா வியாதிகளும். அகாரோடெர்மாட்டிட்டிஸ் என்றால் பேன் பூச்சிகள் காரணமாக சருமத்தில் உண்டாகும் வேக்காடு, ஒரு மாதிரி சூடு. அகாரோஃபோபியா சொறி சிரங்கை நினைத்து பயந்து நடுங்கிறது. அக்கார்பியா மலட்டுத்தன்மை, பலன் இல்லாமல் இருப்பதுக்கு பேர் மலட்டுத்தன்மை. அகாரஸ் ACARUS அகாரஸ் மனிதர்களையும் விலங்குகளையும் பிடிக்கும் பேன், உண்ணி போன்ற பூச்சிகள். அக்காட்டேலெப்சியா ACATALEPSIA அல்லது அக்காட்டேலெப்சி சந்தேகத்துக்கு இடமுள்ள வியாதி உறுதி செய்யப்படுவது. மூளை கோளாறு, யோசிக்கும் திறமை, ஞாபக சக்தி, மன உறுதி போன்றவை குறையிறதுக்கு பேர் தான் அக்காட்டேலெப்சி அல்லது அக்காட்டேலெப்சியா. அக்காட்டேலெப்டிக் என்று சொன்னால் வியாதி நிர்ணயம் அல்லது அதன் முடிவில் சந்தேகத்திற்கு இடம் இருக்கக்கூடிய நிலை, மூளைக்கோளாறு உள்ளவர். அக்காட்டமெத்தேசியா மூளைக்கோளாறினால் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாத நிலை. மூளைக்கோளாறு காரணமாக காது கேளாமல் ஆவது, பார்வை மறையிறது முதலிய புலன் உணர்ச்சிகள் அழிவது.
அக்கட்டபேசியா. மூளையின் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் சொற்களை சரியாக உச்சரிக்க முடியாது. அக்கட்டபேசியா. அக்கேட்டோசோசிஸ். அக்கேட்டோபோசிஸ். ACATAPOSIS. ACATAPOSIS. அக்கேட்டோபோசிஸ். விழுங்கும் போது கஷ்டம் உண்டாகிற நிலைமை. அக்கட்டாஸ்டேசியா. வியாதியின் போக்கு ஒழுங்கினமாய் இருப்பது, உடலிலிருந்து வெளியேறும் கழிவு பலவிதமாய் மாறி மாறி வர்றது. அகாட்டஸ்டஸ்டிக். அகாட்டஸ்டட்டிக். ஒழுங்கில்லாத தன்மை, தாறுமாறான நிலை. அகார்தசியா. அசுத்தம், கெட்ட நாற்றம். அகாதெக்சியா. உடலின் சுரக்கும் உமிழ்நீர் போன்றவைகளை விழுங்கவோ மலம் சிறுநீர் போன்றவற்றை உடல் கழிவுகளை அடக்கி வைத்திருக்கவோ முடியாத ஒரு நிலை. இது நிறைய வயதானவர்களுக்கெல்லாம் வரும். அகாதெக்சியா. அந்த ஸ்பெல்லிங் சொல்கிறேன். ACATHEXIA. அகாதெக்சியா. அகாலினோசிஸ். ஒரு வகை காளான்களால் உண்டாகும் சரும நோய். ஆக்சிலரன்ஸ் நர்வ். இதய துடிப்பின் வேகத்தையும் எண்ணிக்கையும் அதிகமாக்கும் நரம்பு. ஆக்சிலரேஷன். வேகமாய் செல்லுதல், நாடி துடிப்பு, சுவாசம் ஆகியோரின் எண்ணிக்கை. ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேட்டர், அதெல்லாம் நமக்கு தெரியும். வேகமாக செல்ல தூண்டும் காரணி அல்லது பொருள். உடல் கழிவுகளை வேகமாக வெளியேற்ற தூண்டும் தசை. ஆக்சிலரேட்டர் நம்ம வாகனங்களில் அது வரும். அதே தான் இது. ஆக்சென்டிவேட்டட். வழக்கத்துக்கு மாறாக மிக தெளிவாக இருப்பது. அக்சஸ், அது நமக்கு தெரியும். வியாதியின் ஆரம்பம், ஏற்றுக்கொள்வது, தொடக்கம், வலிப்பு, இருமல் ஆகியவை வர்றது, சோர்ந்து விழறது, அதெல்லாமே அக்சஸ் தான். ஏற்றுக்கொள்வது, அது பல பொருளில் வரும். அக்செஷன். முறை வைத்து தோன்றும் வியாதி திரும்பவும் வருதல். அக்சஸரி. உதவி செய்கிற, துணையாக நிற்கிற, இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த அக்சசரிஸ், துணை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. அது நம்ம இப்போ மருத்துவம் சார்ந்து பார்க்குறதுனால மருத்துவம் சார்ந்த சொற்களுக்கு மட்டும் இங்கே இருக்குது. பொதுவாகவே அதெல்லாம் நமக்கான பொதுவான சொற்கள் தான். ஆக்சிடெண்ட். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஒரு வியாதியில் சாதாரணமாக எதிர்பார்க்க முடியாத திருப்பம் அல்லது சிக்கல், அதுதான் ஆக்சிடெண்ட். அதுதான் விபத்து என்று சொல்கிறார்கள். ஆக்சிடென்டல். எதிர்பாராத நிகழ்ச்சியால் ஏற்பட்ட நிகழ்வு. வியாதியின் நிலைமை அல்லது குறிகளுடன் சம்பந்தம் இல்லாமல் உள்ள நிலை, அது ஆக்சிடென்டல். ஆக்ஸ்லிமேஷன். ஆக்லிமேட்டேஷன். இது என்ன பொருளை சொன்னாலும், என்ன உச்சரிப்பில் சொன்னாலும் 3 சொற்களுக்கும் பொருள் ஒன்று தான். ஆக்லிமேஷன், ஆக்லிமேட்டேஷன், ஆக்லிமேட்டைசேஷன் எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான். ஒரு நாட்டை சார்ந்த செடி, கொடி, மரங்கள், மிருகங்கள், மனிதன் முதலியோர் சீதோஷ்ண நிலைமை, மண்ணின் வளம், தண்ணீர் ஆகியவைகளில் மாறுபாடு உள்ள வேறு ஒரு நாட்டில் அதற்கேற்றபடி வாழ பழகிறது. நான் பெரும்பாலும் வெளிநாடு, இங்கிருந்து வெளிநாடு போனாங்கன்னா அவங்களால அந்த நாட்டுக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப வாழ முடியாமல் தடுமாறுவாங்க. ஆனால் வாழ பழகிட்டால் அதற்கு பேர் அக்ளிமேட்டேஷன். ஓகே. அக்கூஷே. குழந்தை பெற்ற பெண். அக்யூஷ்மெண்ட். குழந்தை பேர் என்னும் பெயருள்ள பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு சொல்ல. ஓகே. அக்யூஷர். குழந்தை பேறு காலத்தில் துணை செய்யக்கூடிய ஆணுக்கு பேர் அக்யூஷர். அக்யூபேஷன். சாய்ந்த நிலையில் படுத்திருக்கிறது, வேறொருடன் படுத்துக் கொண்டிருப்பது, அதுக்கு அக்யூபேஷன். அக்யூமேஷன். நிரம்பி இருப்பது, ஒன்று சேர்ந்திருப்பது. ஏசியாலஜி. வியாதியை மருந்துகளாலும் ரண சிகிச்சையாலும் நீக்கும் முறை ஏசியாலஜி. அசர்பிட்டி. சுருங்கிவிட்ட உணர்ச்சியுடன் கூடிய வயிற்றில் வரக்கூடிய புளிப்பு. அசிட்டபூலம். தொடை எலும்பின் தலை பெருத்தும்படி
தொடை எலும்பின் தலை பொருந்தும்படி இடுப்பெலும்பில் உள்ள குழி. அசிட்டபியூலம். அசிட்டோன் மரப்பட்டையில் எடுக்கப்படும் சாராயத்தில் காணப்படும் நிறமில்லாத ஒரு வகையான வாடையும் எரிக்கும் சுவையும் உள்ள தண்ணீர் போன்ற பொருள். இந்த பொருள் மிக குறைந்த அளவில் இரத்தத்திலும் சிறுநீரிலும் வியாதியற்ற நிலையிலும் இருக்கும். மதுமேக வியாதியில் சிறுநீருடன் அசிட்டோன் ஏராளமாய் இருக்கும். அசிட்டோனேமியா, இரத்தத்தில் அசிட்டோன் இருக்கிறது. மூத்திரத்தில் சிறுநீரில் அசிட்டோன் காணப்படுவதற்கு பெயர் அசிட்டோயூரியா. ஏக், ஏசிஹெச்இ, ஏக் என்றால் வலி, இடைவிடாத வரக்கூடிய வலி, தெரிக்கும் குணமுள்ள வலி. பேஷண்ட் வந்து பெயின் என்று சொல்வதற்கும் ஏக் என்று சொல்வதற்கும் பல்வேறு வகையில் அவர்கள் பொருளில் சொல்வார்கள். குத்துது, கிழிக்குது, வலிக்குது, தெரிக்குது, பொழந்து போகுது, அது எல்லாருக்குமே தனித்தனி சொற்கள், தனித்தனி ரூப்ரிக் ஹோமியோபதியில் உண்டு. எனவே இங்கே ஏக் என்றால் இடைவிடாமல் வரக்கூடிய வலி, தெரிக்கும் குணமல்ல வலி என்று சொன்னால் ஏக். அக்கில்லஸ் டெண்டன், குதிகாலின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருக்கும் கால் தசைகளின் கீழ் இருக்கக்கூடிய நுனி தான் அக்கில்லஸ் டெண்டன். குதிகாலின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருக்கும் கால் தசைகளின் கீழ் நுனிக்கு பெயர் அக்கில்லஸ் டெண்டன். அவங்க எந்த இடத்துல உடலை தொட்டு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அக்கிலோடைனியா, கால் தசைகளின் கீழ் நுனி குதிகாலுடன் கட்டப்பட்டுள்ள இடத்தில் வலி. ஆக்ளோர்ஹிட்ரியா, உணவை செரிமானம் செய்வதற்காக உணவு பையில் சுரக்கும் ஜீரண நீரில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ற அமில பொருள் இல்லாத ஒரு நிலைக்கு பெயர்தான் ஆக்ளோர்ஹிட்ரியா. ACHLORHYDRIA, ஆக்ளோஹைட்ரியா. ஓகே. அக்கோலியா, பித்த நீர் சுரக்காத ஒரு நிலை. அக்கோலியா, பித்த நீரை சிறுகுடலுக்கு செல்ல முடியாமல் தடை செய்யும் ஒரு நிலை. ஆசியா கண்டத்தில் தோன்றும் விஷபேதி, பணிவான குணம். இப்படி பல பொருள் அதற்கு உண்டு. அக்ரியோசித்தேமியா, இரத்தத்தின் வர்ணப்பொருள் அளவு குறைந்திருப்பது. நிறபேதம் கண்டுபிடிக்க முடியாத பார்வைக்கோளருக்கு அக்ரோமெட் என்று பொருள் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ACHROMATE, அக்ரோமெட். ஆசிட், அது நமக்கு தெரியும், புளிப்பு சுவையில் எல்லா பொருளையும் குறிப்பிடக்கூடிய சொல் அல்லது காடி. இந்த உணவுப் பொருள்லேருந்து 2-3 நாளைக்கு தண்ணி ஊற்றி அந்த உணவுப் பொருளை வச்சாங்கன்னா அது காடி மாதிரி புளித்த காடியாக மாறும். அதுதான் ஆசிட். அசிடிட்டி என்றால் புளிப்பாக இருக்கும் தன்மை, புளிப்பு குணம், புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலை. அசிடோசிஸ், உடலில் அளவு மீறி புளிப்பு பொருள் உற்பத்தி ஆகிறது, புளிப்பு பொருள் ஒழுங்காக வெளியேறாமல் இருப்பது ஆகிய காரணங்களால் உண்டாகும் மயக்கம். ஆசிட் ப்ரூஃப், ஆசிட் ஃபாஸ்ட், புளிப்பு பொருளால் எளிதில் கரை பண்ண முடியாத ஒரு நிலை. அதுதான் ஆசிட் ப்ரூஃப். அந்த ஆசிட்லாம் கரையெல்லாம் வராது, ஆசிட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஆசிடோலஸ், சிறிதளவு புளிப்பாக இருக்குது, கொஞ்சமாக புளிப்பாக இருக்குது. அசிடம், ஒரு புளிப்பு பொருள். அசினெட்டிக், தசைகளின் வேலையை குறைக்கும் ஒரு பொருள் அல்லது சாதனம். நடமாட்டம் கோளாறாகுதல் அல்லது நடமாடவே முடியாமல் போவது ஆகிய வியாதி உள்ளவர் அசினெட்டிக், ACINETIC என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறார். ஆக்னி, வியாதியின் உச்சமான நெருக்கடியான நிலை. ஆக்னே, கொழுப்பு பொருளை உற்பத்தி செய்யும் சுரப்புகளில் வேக்காடு. பொதுவாக நமக்கெல்லாம் மருத்துவத்தில் தெரிஞ்சது ஆக்னே என்றால் ACNE, ஆக்னே என்றால் முகப்பருக்கு அது அந்த வார்த்தை பயன்படுத்தும். அக்காலஜி, மருந்துகளை பற்றிய நூல். அக்கோனிட்டின், அக்கோனைட்டம் என்னும் மருந்து சரக்கில் உள்ள முக்கிய சத்து அக்கோனிட்டின். அக்கோனைட்டம், இது ஒரு வகை மருந்து செடி. அக்கோனைட்டம் நாப்பிலஸ் எனப்படும் செடியின் விஷத்தன்மையுள்ள வேர்களையும் இலைகளையும் குறிக்கும் சொல். அக்கோனைட்டம் என்பதே அந்த பொருளிலே, அந்த பெயரிலேயே ஹோமியோபதி மருந்தும் ஒன்று இருக்கிறது. அக்கோமீட்டர், எவ்வளவு அதிகமாக காது கேட்கிறது என்பதை அளக்கக்கூடிய ஒரு கருவிக்கு பெயர் அக்கோமீட்டர். ACOUMETR, அக்கோமீட்டர்.
அக்கோஸ்டிக் ஒலி, காதுகள், காது கேட்கும் உணர்ச்சி ஆகியவை பற்றிய சொல். அக்கோஸ்டிக். அக்கோஸ்டிக்ஸ் என்றால் ஒலி பற்றிய நூல். அக்வைர்டு குடும்பத்தில் வேறு ஒருவருக்கும் இல்லாத வியாதி, வேறு யாருக்கும் இல்லாத வியாதி, வியாதியை ஏற்கும் உடல்வாகு, பழக்கம் ஆகியவை குறிக்கும் சொல்லுக்குத்தான் பெயர் அக்வைர்டு. அக்ரேசியா சிறுநீர், மலம் முதலிய கழிவுகளை அடக்க முடியாத பலவீனம். அக்ரேசியா. அக்ரேட்டியா உடல் வலிமை அழியிறது, பலவீனம், மிகுந்த பலவீனம். அக்ரேட்டியா. அக்ரேட்டியோரசிஸ் சிறுநீர் பையில் வலிமை அழிந்ததால் சிறுநீரை கழிக்க முடியாத நிலை. ஆக்ரேட் எரிச்சல் உள்ள, சுளீர் என்று தைக்கும் குணமுள்ள, காரம், உரைப்பு. ஆக்ரேட். அக்ரீசியா வியாதியின் போக்கு ஒழுங்கில்லாமல் இருத்தல். அக்ரிட்டிக்கல் நெருக்கடியான நிலைமை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. நெருக்கடியான நிலைமை இல்லாமல்னா அப்போ சாதாரண நிலைமை. அக்ரோனெஸ்தேசியா கை கால்களில் உணர்ச்சி இல்லாத ஒரு நிலைக்கு பெயர் அக்ரோனெஸ்தேசியா. அக்ரோ அனஸ்தேசியா. அக்ரோஸ்பைக்சியா கை கால்களில் உள்ள இரத்தத்தில் பிராணவாயு கலக்காமல் இருப்பது. அக்ரோபெஸ்டிட்டிஸ் ஆண் குறியின் நுனித்தோலில் வேக்காடு, ஒரு மாதிரி வேகம், அவங்களுக்கு அனலாக இருக்கும். அக்ரோஸ்தேசியா உணர்ச்சி அதிகரிப்பது, கை கால்களில் வலி. அக்ரோமேனியா குணம் செய்ய முடியாத பைத்தியம். அக்ரோமாஸ்டிட்டிஸ் பெண்களுக்கு மார்பக காம்புகள் வரக்கூடிய வேக்காடு. அக்ரோமெகாலி பிட்யூட்ரி அல்லது தைராய்டு சுரப்புகளை பற்றிய வியாதியுடன் எலும்புகள், முக்கியமாக முகத்திலும் கை கால்களிலும் உள்ளவை இயற்கைக்கு மாறாக வளர்ச்சியடைகிறது. அக்ரோமியான் தோள்பட்டை எலும்பின் மேற்பக்கத்தில் முண்டு போல நீண்டு கொண்டிருக்கும் பகுதி. அக்ரோமியன். அக்ரோம்ஃபேலஸ் தொப்புழு நடுப்பாகம், குடல் பிதுக்கத்தின் முதல் நிலைமையில் தொப்புள் உப்பிக்கொள்ளுதல். அக்ரோ நார்கோட்டிக் எரிச்சல், மயக்கம் இரண்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர் அக்ரோ நார்கோட்டிக். அக்ரோனிக்ஸ் நகம் உட்புறமாய் வளர்றது. அக்ரோ பேராலிசிஸ் கை கால்களின் பாரிசவாதம். அக்ரோபதி கை கால்களை பற்றிய ஒரு நோய். அக்ரோஃபோபியா உயரமான இடங்களை பார்த்தால் குலை நடுங்கும் ஒரு நிலை. அக்ரோட்டிசம் நாடி துடிப்பு பலவீனமாக அல்லது கைகளுக்கு தென்படாமல் இருப்பது. அக்டியா பேதியை உண்டாக்கும் குணமுள்ள ஒரு மருந்து செடி. ஆக்டினோமைகோசிஸ் ஒரு வகை விஷ காளான்களால் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் உண்டாகும் தொற்றும் குணமுள்ள வியாதிக்குத்தான் ஆக்டினோமைகோசிஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆக்டிவ் அது நமக்கெல்லாம் தெரியும், சுறுசுறுப்பாக இருக்கிறது. அக்யூட் அது நமக்கு தெரியும், திடீரென்று வரக்கூடிய, கடுமையான, கூர்மையான, உன்னிப்பாக வரக்கூடிய, விரைவாக வரக்கூடிய என்று பொருள். அதனால தான் விரைவாக வந்த நோய் என்பதால் அக்யூட் டிசீஸ் என்று சொல்லுகிறோம். அக்யூட்னஸ் ஒரு வியாதியின் கடுமையான நிலைமை பற்றிய நிலை, ஒரு வியாதியின் கடுமையான நிலை பற்றிய நிலை தான் அக்யூட்னஸ். ரெண்டும் ஒரே பொருள் தான். ஆதம்ஸ் ஆப்பிள் கழுத்தின் முன்பக்கத்தில் முண்டு போல் உள்ள பகுதி, குருத்தெலும்பால் இது ஆனது. குரல் வலை என்ற பெயரும் இதற்கு உண்டு. ஆதம்ஸ் ஆப்பிள். ஆடம்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. ஆடம்ஸ் ஆப்பிள் இந்த முன்பக்கம் வரக்கூடிய அந்த தொண்டை இதுக்கு. ஆடம்ஸ் டிசீஸ் என்று சொன்னால் ஆடம்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் சிண்ட்ரம், ஆடம்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் டிசீஸ், எத்தனை பொருளில் சொன்னாலும் 3 சொற்களுக்கும் பொருள் ஒன்றுதான். கால் கை வலிப்பு, மூளை இரத்த குழாய் வெடிப்பு ஆகியவை சம்பந்தமுள்ள வலிப்புகளுடன் நாடி துடிப்பு மிக வேகமாய் ஓடும் நிலை. இருதயத்தின் மேல் கீழ்ப்பகுதிகள் ஒழுங்கு தவறி வேலை செய்வதும் அநேகமாக காணப்படலாம். அடாப்டேஷன் வெளிச்சத்தின் அளவுக்கு தக்கபடி கண்ணின் மணிகள் விரிவதும் சுருங்குவதும், அதுக்கு பேர் தான் அடாப்டேஷன். அடிக்ட் அது நமக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருள், மருந்து பொருளுக்கு அடிக்ட் ஆகிறது, அடிமையாகிறது.
குடி அல்லது மயக்க மருந்துகளை உட்கொள்ளும் பழக்கம் உள்ளவர், தொடர்ச்சியாக அதிலிருந்து மீண்டும் வெளியே வர முடியாதவர்கள் அடிக்ட். அடிஷன்ஸ் அனீமியா, விஷத்தன்மை வாய்ந்த இரத்த சோகை. அடிஷன்ஸ் டிசீஸ், சிறுநீர்க்காய்களுக்கு மேலுள்ள சுரப்புகளின் வியாதி, சருமத்தின் நிறம் பழுப்பாக மாறுறது, நாளுக்கு நாள் அதிகமாகும் இரத்த சோகை, உடல் வலிமை குறையிறது, முடிவில் அளவு கடந்த உடல் சூழினால் மரணம் ஆகியவை இந்த வியாதியின் அடையாளங்களாக இருக்கின்றது. அடிஷன்ஸ் டிசீஸ். அடமோனியா மனவேதனை, கவலை. ஆடன், சுரப்பி அரையாப்பு கட்டி. அடனல்ஜியா, சுரப்பிகளில் வரக்கூடிய வலி. அடனெக்டோமி, ஒரு சுரப்பியை வெட்டி எடுத்துறது. அடனெக்டோபியா, சுரப்பி அதன் இருப்பிடத்தை விட்டு நழுவிடுறது. அடனட்டிஸ், சுரப்பில் வரக்கூடிய வேக்காடு. அடனோகிராஃபி, சுரப்பிகளை பற்றிய புத்தகம். அடனாய்டு, சுரப்பியை போல் தோற்றமுள்ள ஒரு நிலை. அடினாய்டு, தொண்டையில் உள்ள அடினாய்ட்ஸ்ன்னு சொன்னால், அடினாய்டு என்பது சுரப்பி மாதிரி இருக்கிற தோற்றம் உள்ளது. அடினாய்ட்ஸ் என்று சொன்னால் தொண்டையில் உள்ள அடினாய்டு தசை பருத்திடுறது. அடினாய்டு வெஜிடேஷன் என்றும் இதற்கு பெயர் உண்டு. அடினாலஜி என்றால் சுரப்பிகளை பற்றிய புத்தகம். இன்றைக்கு வரிசை முழுக்க பார்த்துடலாம். வாய்ப்புள்ள போது நீங்கள் இதை கேளுங்கள். சில நேரம் ஆடியோவில் போட்டுவிட்டு நம்ம கேட்டுக்கலாம். இது ஒரு முறையாயிடம் நாம் வாழ்க்கையில் இதை கேட்டு வைப்பது கண்டிப்பாக நமக்கு பயன் தரும். மிக முக்கியமான ஒரு பாடம். சலிப்பும் சோறும் தரக்கூடிய பாடம்தான், வேறு வழியில்லை. மருத்துவராகிய நாம், பொதுமக்களாகிய நாம் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருப்பது கண்டிப்பாக நம் வாழ்க்கைக்கு உதவும். எனவே சிரமம் பார்க்காமல் தொடர்ந்து பின்வாருங்கள். அடெனோமா, சுரப்பியில் தோன்றும் தசை கட்டி. அடெனோபதி, சுரப்பிகளை பற்றிய ஒரு நோய். அடெனோஃபேரிங்கிட்டிஸ், தொண்டை டான்சில் சுரப்பிகள் ஆகிய இரு இடங்களில் வரக்கூடிய வேக்காடு. அடெனோப்தால்மியா, கண் இமை குருத்தெலும்புகளில் உள்ள சுரப்பிகளின் வேக்காடு. அடெனோஸ்க்லெரோசிஸ், வீக்கத்துடனோ வீக்கம் இல்லாமலோ ஒரு சுரப்பி கல் போல கடினமாகிறது. அடெனோசிஸ், சுரப்பிகளை பற்றிய ஒரு நாட்பட்ட கோளாறு. அடெனோட்டம், சுரப்பியை வெட்டி எடுக்கும் கருவி. அடெனோட்டமி, சுரப்பியை வெட்டி எடுக்கிறது, சுரப்பிகளின் அமைப்பு. அதேஷன், இரு பகுதிகள் அல்லது இடங்கள் ஒன்று சேருதல். இரு பகுதிகள் அல்லது ரெண்டு இடம் ஒன்றா வரும். அதேஷன், அது பார்த்திங்கன்னா அந்த பசையெல்லாம் இருக்கிறதுல அதுக்கு அந்த மாதிரி பேரை வச்சுருப்பாங்க. அதேசிவ், ஒட்டிக்கொள்வது, ஒட்ட உதவுறது, விடாப்பிடியாக இருக்குது, அதெல்லாம் அதேசிவ். அதான் அந்த பசைகளுக்கு வரக்கூடிய பேர். அதேசிவ் பிளாஸ்டர், பிசின் தடவப்பட்டுள்ள துணி முதலியவருக்கு அந்த பேர். அடியோஃப்ரோசிஸ், வியர்வையின் அளவு குறைவாக இருப்பது. வியர்வைக்கு இன்னொரு பேர் ஸ்வெட்டிங், இன்னொரு பேர் பெர்ஸ்பிரேஷன். இங்கே அடியோஃப்ரோசிஸ் என்று சொன்னாலும் ADIAPHORESIS, அடியோஃப்ரோசிஸ் என்று சொன்னாலும் வியர்வை அளவு குறைவாக இருத்தல். ஸ்வெட்டிங் ஆப்சண்ட், பெர்ஸ்பிரேஷன் ஆப்சண்ட் என்று சொன்னாலும் இதே பொருள் தான் வரும். அடிப்போசில், குடல் பிதுக்கத்தில் பிதுங்கிய குடலில் கொழுப்பு சதை இருப்பது. அடிபோஜனஸ், கொழுப்பை உண்டாக்கக்கூடிய. அடிப்போஸ், கொழுப்புள்ள. அடிப்போசிஸ், உடல் பருமனாயிருப்பது, கொழுத்து கெட்டியாகிறது. அடிப்போசூரியா, அடிப்போசூரியா, மூத்திரத்தில் கொழுப்பு பொருள் காணப்படுறது. அடலசன்ஸ், பூப்படையும் காலத்திலிருந்து முழு வளர்ச்சியை பெறும் காலம் வரை உள்ள இடைப்பருவம், அதாவது குமரப்பருவம். அது ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும். அடலசன்ஸ். அட்ரினல், மூத்திரக்காய்களின் அருகே சிறுநீர்க்காய்களின் மேலுள்ள சுரப்பி, இதற்கு அட்ரினல் என்று பெயர். அட்ரினலைன், ADRENALINE, அட்ரினலைன் என்றால் சிறுநீர்க்காயின் மேலுள்ள சுரப்பிகள் தயாரிக்கும் முக்கிய சத்து பொருளுக்கு பேர் அட்ரினலைன். அட்வென்டிஷியஸ், எதிர்பாராத, மாறுபாடான அல்லது தேடிக்கொண்ட. எதிர்பாராதன்னு வச்சுக்கோங்க, அட்வென்டிஷஸ். அடேனேமியா, உயிர் பொருளின் வல்லமை குறையிறது அல்லது அழிஞ்சு போகிறது. எரேஷன்,
காற்றுடன் கலக்கிறது அல்லது காற்றால் நிரப்பப்படுறது. ஏரியல் காற்றை பற்றிய, ஏரியல் நமக்கு தெரியும், டிவிக்கெல்லாம் மேலே வைக்கிறாங்களா, அதுதான் காற்றிலிருந்து அது அந்த இணைப்பை வாங்கி கொடுக்கலாம், அதுக்கு ஏரியல் என்று பெயர். ஏரிஃபெரஸ் என்று சொன்னால் காற்றை கொண்டு போகிற ஒரு பொருளுக்கு பேர் ஏரிஃபெரஸ். ஏரோ உயிருடன் இருக்க பிராணவாயு தேவைப்படும் உயிரினங்களில் ஒன்று. ஏரோபிக் பிராணவாயு இல்லாமல் உயிர் வாழ முடியாத நிலைக்கு ஏரோபிக் என்று பொருள். ஏரோ ஹைட்ரோபதி காற்று தண்ணீர் இவ்விரண்டின் உதவியால் வியாதிக்கு சிகிச்சை அளிக்கிறது. ஏரோ ஹைட்ரோபதி. ஏரோ நியூரோசிஸ் விமானிகளுக்கு வானில் பறந்து செல்லும்போது தோன்றும் கோளாறுகள், வேதனை, வயிற்றில் சங்கடம், தூக்கமின்மை முதலியவை. ஏரோ நியூரோசிஸ் விமான ஓட்டிகளுக்கு அடிக்கடி விமானத்தில் பறக்கிறவங்களுக்கு வரக்கூடியதுன்னு பொருள். காற்று வீசினால் குலை நடுங்கிறதுக்கு பேர் ஏரோஃபோபியா. சுவாசகோச உரைகளின் இடையில் காற்று அல்லது வாயு புகுந்துடுறதுக்கு பேர் ஏரோ தோராக்ஸ். ஆஸ்குலஸ் ஒரு வகை மரங்களும் புதர் செடிகளும். ஆஸ்குலஸ் என்ற ஒரு அற்புதமான ஹோமியோபதி மருந்தே இருக்கிறது. அந்த ஆஸ்குலஸ் அதே பொருள் தான் இது. மூலத்திற்கு அற்புதமான மருந்து ஆஸ்குலஸ். ஆஃபப்ரைல் ஜுரத்துடன் இல்லாத ஒரு நிலை. அஃபெக்ஷன் பற்றிக்கிறது, கோளாறு, நோய். அஃபினிட்டி உறவு, கவர்ச்சி. ஆப்பிரிக்கன் லேத்தர்ஜி ஆப்பிரிக்கா நாட்டு மக்களுக்கு உண்டாகும் தூக்க வியாதி. ஆப்பிரிக்கன் லேத்தர்ஜி. ஆஃப்டர் பர்த் குழந்தை வெளிவந்த பிறகு வெளியாகும் நஞ்சும் தோள்களுக்கும் பேர். அந்த நஞ்சுக்கு பேர் ஆஃப்டர் பர்த். ஆஃப்டர் பெயின்ஸ் பிள்ளை பெற்ற பிறகு தோன்றும் வலிகள், மண் குத்து வலிகள். குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய வலிக்கு ஆஃப்டர் பெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அகாலக்டியா பால் சுரக்காமல் இருக்குது இல்லை நிலைக்கு பெயர் அகாலக்டியா. AGALACTIA. அகாரிக்கஸ் ஒரு வகை காளான். இந்த அகாரிக்கஸ்லேருந்து ஒரு அற்புதமான ஹோமியோபதி மருந்து இருக்கிறது. அகேனிசியா அகேனசிஸ் எப்படி சொன்னாலும் அளவு மீறிய ஒழுங்கில்லாத உணர்ச்சி, மலட்டுத்தன்மை. இதற்கு பேர் தான் அகேனசியா அல்லது அகேனசிஸ். அகேனசோமியா பிறப்புறுப்புகள் சரிவர வளராத நிலைக்கு பெயர் அகேனசோமியா. ஏஜென்ட் உடலின் மாறுதல்களை உண்டாக்கும் பொருள். அக்ளூட்டினேஷன் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்வது. அஜிடேஷன் கடுமையான அளவுக்கு உணர்ச்சிகள் அதிகரிப்பது. அக்ளூட்டிஷன் விழுங்க முடியாத நிலை. அகோனி மரணகால வேதனை, கடுமையான வேதனை. அக்ரோஃபோபியா திறந்த வெளிகளையும் இடங்களையும் கண்டால் குலை நடுங்கக்கூடிய நிலை. அக்ராஃபியா தன் எண்ணங்களை எழுத முடியாத நிலை. அக்ரோமேனியா வியாதியுள்ள போது தனியாய் இருக்க விரும்புதல். அக்ராஃப்னியா தூக்கம் கெட்டுவிடுதல், தூக்கம் வராத நிலை. அக்ரிப்டோனிக் தூக்கத்தை தடுக்கும் மருந்து. ஆக்யூ AGUE ஆக்யூ மலேரியா என்று அழைக்கப்படும் குளிர் காய்ச்சல் அல்லது விட்டு தோன்றக்கூடிய ஜுரம். ஆக்யூ ப்ரோ நெற்றி பாகத்தில் நரம்பு சம்பந்தமாக உண்டாகும் வலி. ஆக்யூ கேக் மலேரியா ஜுரத்தினால் மண்ணீரலில் வரக்கூடிய வீக்கம். அஹிப்பியா AHYPNIA அஹிப்னியா தூக்கம் வராத நிலை. அக்மோஃபோபியா கூர்மையான நுனியுள்ள கருவிகளை கண்டால் பயம். அக்மோஃபோபியா AICHMOPHOBIA அக்மோஃபோபியா. ஏர் அது நமக்கு தெரியும், AIR ஏர்னா காற்று அல்லது சீதோஷ்ண நிலை. ஏர் செல் சுவாச கோஷங்களில் காற்று நிரம்பியுள்ள சிறு பை போன்ற அமைப்பு. ஏர் ஹங்கர் மூச்சை இழுக்கும்போது வெளிவிடும்போது திணறது, ஏர் ஹங்கர். ஏர் பேசேஜஸ் மூக்குத்துவாரங்கள், வாய், குரல் வலை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல்கள் ஆகிய காற்று உள்ளே புகவும் வெளியே போகவும் உதவுகின்ற எல்லா உறுப்புகளையும் கூட்டாக குறிக்கும் சொல். ஏர் ரெசிடுவல் நன்றாக வெளிமூச்சு விட்டு
காற்றை வெளியேற்றிய பிறகும் சுவாச கோசங்களில் தங்கியிருக்கும் மிச்ச காற்றுக்கு பெயர் ஏர் ரெசிடுவல். ஏலா, ஏஎல்ஏ, ஏலா என்றால் இயற்கை. ஏலா நாசி, மூக்கு நுனியில் இரு பக்கங்களிலும் இறக்கை விரிப்பது போல் விரிந்துள்ள பாகங்கள். மூக்கு நுனியின் இரு பக்கங்களிலும் இறக்கை விரிப்பது போல விரிந்துள்ள பாகங்கள். அல்பினூரியா, அல்பினூரியா வெள்ளை நிறமுள்ள சிறுநீர். அல்புமென், முட்டையிலுள்ள வெள்ளை பொருள். விதைகளில் முளைக்கும் மேல் தோலுக்கும் இடையிலுள்ள உணவுப் பொருள். இந்த விதையில் இருக்கக்கூடிய அந்த முளைக்கும் மேல் தோலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள். தாவரங்களில் இருந்தும் பிராணிகளில் இருந்தும் கிடைக்கும் புரதப் பொருள். இது தண்ணீரில் கரையும், சூட்டினால் கட்டிகளாய் மாறும். அல்புமன் என்பது சிறுநீரில் வெள்ளை நிறமாக பிரியறதுக்கு பேரும் சொல்வார்கள். அல்புமி மீட்டர், சிறுநீரில் ஆல்புமின் இருக்கும் அளவை கண்டுபிடிக்க உதவக்கூடிய கருவி. அல்புமினஸ், ஆல் அல்புமினை போல தோற்றமுள்ள அந்த நிலைக்கு தான் ஆல்புமினாய்டு. ஆல்புமினஸ் என்றாலும் இதே பொருள் தான். அல்புமினியாசிஸ், இரத்தத்தில் ஆல்புமின் பொருளின் அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் அல்புமினோசிஸ். அல்புமினூரியா, மூத்திரத்தில் ஆல்புமின் அதிகமாக காணப்படுறது. ஆல்கஹால், இது நமக்கு தெரியும், சாராயம். ஆல்கஹாலிக், சாராயத்தை பற்றிய அல்லது சாராயத்தை பற்றிய ஒரு சொல். ஆல்கஹாலிசம், சாராயத்தை அளவு மீறி குடிப்பதால் உண்டாகும் கெடுதலான விளைவுகளுக்கு பேர் ஆல்கஹாலிசம். ஆல்கா, கடலில் வளரும் ஒரு வகை பூண்டு. ஆல்கிட், குளிர்ச்சியான சில்லிப்புள்ள ஒரு நிலைக்கு பேர் ஆல்கிட். ஆல்ஜினூரசிஸ், சிறுநீர் கழிக்கும்போது வலி. ஆல்கோஃபோபியா, வலியை நினைத்தால் குலை நடுங்கிறது. ஆலியன்டேஷன், பைத்தியம், மனநல பாதிப்பு. எலிமெண்ட், உணவு, உடலை வளர்க்கும், உடலுக்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய பொருள். எலிமெண்ட், ALIMENT. எலிமெண்டரி, உடலுக்கு ஊட்டத்தை அளிக்கும் தன்மையுள்ள. எலிமெண்டரி கேனல், உணவை சீரணிக்கும் குழாயும் அதற்கு துணை புரியும் சுரப்பிகளும், அதாவது உணவு பாதையில் இருக்கக்கூடிய. அல்கலி, காரப்பொருள். ஆல்கலைன், காரத்தன்மையுள்ள. ஆல்கலானிட்டி, காரமாயிருக்கும் தன்மை. ஆல்கலைனூரியா, சிறுநீர் காரமாய் வெளிப்படுறது. ஆல்கலாய்டு, காரப்பொருளை போல் உள்ள. அலர்ஜி, ஒவ்வாமை, அது நமக்கு எல்லாம் தெரியும். அலர்ஜிக் ஃபுட்டு, மற்றவர்களுக்கு கெடுதல் எதுவும் விளைவிக்காமல் ஒரு சிலருக்கு மட்டும் ஒத்துக்கொள்ளாத சில வகை உணவுப் பொருட்கள். அல்லியம் சிப்பா, வெங்காயம். அல்லியம் சிப்பா என்ற ஒரு அற்புதமான ஹோமியோபதி மருந்தே நம்மிடம் உண்டு. அல்லியம் சட்டிவம், வெள்ளைப்பூண்டு. இந்த வெள்ளைப்பூண்டிலிருந்து ஒரு அற்புதமான ஹோமியோபதி மருந்து நம்மிடம் உண்டு. அல்லோபதிக், அலோபத்திஸ்ட், இரு சொற்களுக்கும் பொருள் ஒன்றுதான். அலோபதி வைத்திய முறையை கையாள்வோர். அலோபதி மருத்துவ முறை என்று அதற்கு பெயர் சூட்டியவரே ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை ஃப்ரெடரிக் கிறிஸ்டின் சாமுவேல் ஆனமன் தான். ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை தான் அலோபதி மருத்துவத்திற்கு பெயரே சூட்டினார். அலாய், இரண்டு அல்லது பல உலோகங்களை ஒன்று சேர்த்து தயாரிக்கப்பட்ட கலப்பு உலோகத்திற்கு பேர் அலாய். அலாய் வீல் வரும்னு சொல்லுவாங்க, டூ வீலருக்கு. அலாய் ஸ்டீல் சொல்லுவாங்க. அதெல்லாமே கலப்பு உலோகம்னு பொருள். எலோபதி, இயற்கையான வியாதியால் காணப்படும் அறிகுறிகளுக்கு நேர்மாறான செயற்கை வியாதி அறிகுறிகளை உண்டாக்கும் வல்லமையுள்ள மருந்துகளை கொண்டு சிகிச்சை செய்யப்படும் வைத்திய முறை அலோபதி மருத்துவம். சுருக்கமாக ஆங்கில மருத்துவ முறை என்று சொல்லக்கூடிய மேல்நாட்டு மருத்துவ முறை. அதற்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நாம் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை கைக்கொள்வோம். ஒப்பற்ற ஹோமியோபதி போன்ற மருத்துவத்தை கைக்கொள்வோம்.
முழுமையான நமது ஆயுள் நமக்கு வழங்கப்படும். முழுமையாக நாம் உலகில் கடைசி வரை நோயின்றி வாழ முடியும், எல்லோராலும் முடியும். ஆனால் நீங்கள் செயற்கையான மருந்துகளை கொண்ட அலோபதி மருந்துகளை உட்கொள்ளும் போது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நோய்வாய்ப்படுவதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஓகே, அல்மாண்ட், ALMOND, பாதாம் பருப்புக்கு பேர் அல்மாண்ட். ஆலோ ஒரு வகை தாவரம். ஆலோ என்பது கற்றாழை இல்லையா, அந்த கற்றாழை சொல்லுவாங்க. அதிலிருந்து ஹோமியோபதி மருந்து ஆலோஸ் என்ற ஒரு அற்புதமான மருந்து இருக்குது. ஆலோஸ் செடியின் இலைகளை பிழிந்து காய வைத்த சாறு ஆலோஸ். அலோபெசியா, தலைமயிர் உதிர்றதுக்கு பேர் அலோபெசியா. அலோபெசியா எரேட்டா, தலையில் திட்டு திட்டாக பல இடங்களில் மயிர் உதிர்ந்து வழுக்கை விழுது, வட்ட வட்டமாக. புழு வெட்டு என்று தமிழில் சொல்லுவாங்க. அதற்கு ஆங்கிலத்தில் வந்து அலோபெசியா எரேட்டா என்று பெயர். அவங்க ஆங்கிலத்திலலாம் சொல்லி நம்மளை மிரட்டுவாங்க. புழு வெட்டு என்று நமக்கு சொன்னால் சாதாரணமாக மக்களுக்கு எல்லாருக்கும் புரியும். ஒரு வகையான பூச்சி முடியின் வேர்க்கால்கள் எல்லாம் வட்ட வட்டமாக தின்றுவிடும். அதை குணப்படுத்த ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. வெள்ளருகு என்று இயற்கை மருத்துவ கடைகளில் கேட்டால் தருவார்கள். அந்த வெள்ளருகை ஒரு 2 ஸ்பூன் போட்டீங்கன்னு சொன்னால் 2 ஸ்பூன் மிளகுத்தூளை தேங்காய் எண்ணெயில் போட்டு இரவில் நன்கு கலக்கி வைத்துவிட வேண்டும். மறுநாள் முதல் அந்த தெளிந்த அந்த தேங்காய் எண்ணெய் அவர் தடவி வந்தால் போதும். வெள்ளருகு பொடி மற்றும் மிளகுத்தூள், கண்டிப்பாக அந்த புழுக்கள் எல்லாம் இறந்து போய்விடும். அந்த தலைமுடியில் மீண்டும் அந்த வட்ட வட்டமான வழுக்கை இடங்களில் மீண்டும் அவருக்கு முடி முளைக்க தொடங்கிவிடும். மீசையில் கூட வட்ட வட்டமாக இந்த பூச்சி அமர்ந்து மீசையை தின்றுவிட்டு பார்ப்பதற்கே அகோரமாக அவர்கள் வெளியே வருவார்கள். எனவே மீசையை எடுத்து விடுவார்கள். அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு நோய் தான். அதை மிக எளிதாக நாம் போக்கிக் கொள்ள முடியும். ஓகே, அலோபெசியா சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இளம் வயதிலேயே வழுக்கி விழுறது பேர் அலோபெசியா சிம்ப்ளெக்ஸ். ஆல்டர்னேட்டிவ், அது நமக்கு தெரியும், ஒரு மாறுதல். உடலுக்கு ஊட்டம் அளிக்கிறது, உடல் கழிவுகள் ஆகிய இரண்டிலும் உள்ள கெடுதல்களை மாற்றி உடல் வேதனைகளை வழக்கம் போல ஒழுங்காக நடக்கப்படும் செய்யக்கூடிய ஒரு மருந்துக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று. அலும், ALUM, அலுமன் என்றால் படிகாரம். அலுமினா, படிகாரத்தை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு பொருள். அலுமினா என்ற அற்புதமான ஹோமியோபதி மருந்து இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு தெரியும், மலச்சிக்கலை போக்கக்கூடிய அற்புதமான மருந்து ஹோமியோபதி மருந்து அலுமினா. அலுமினியம் ஒரு வகையான உலோகம், அது நமக்கு தெரியும். அலுமினோசிஸ், அலுமினிய உலோக வேலையில் ஈடுபட்டவருக்கு உண்டாகக்கூடிய சுவாசகோச க்ஷயரோகம். ஆல்வியோலரியை பற்றியது அப்படின்னா பற்களின் உட்புறத்தே உள்ள சுத்தமான இரத்த குழாய்க்கு பேர் தான் ஆல்வியோலர். ஆல்வியோலர் பார்டர், பற்கள் பாதிக்கப்பட்டுள்ள தாடையின் பகுதிக்கு ஆல்வியோலர் பார்டர் என்று சொல்வார். ஆல்வியோலர் பேசேஜ், சுவாசகோசங்களில் மூச்சு கிளை குழாய், சுவாசகோச பாதையில் இருக்கக்கூடிய அந்த சுவாச பாதைக்குரிய குழாய் தான் ஆல்வியோலர் பேசேஜ். ஆல்வியோலோட்டிசிஸ், ஆல்வியோலோசிஸ், பற்களின் உட்பாகத்தில் கூடு போன்ற அமைப்பு, தசை அணு, மூச்சு சிற்றறை, வயிற்றில் உள்ள சளிச்சவுகளில் தேன் கூடுகள் இருப்பது போன்ற பல குழிவுகளில் ஒன்றுதான் ஆல்வியோலஸ். ஆல்வின், வயிறு பற்றிய சொல்லுக்கு தான் ஆல்வின் என்று பொருள். ஆல்வின் கான்கிரேஷன், குடல்களில் உண்டாகும் கல் போன்ற வேற்று பொருள். ஆல்வின் டிஸ்சார்ஜஸ், மலம். ஆல்வின் ஃப்ளக்ஸு, வயிற்றுப்போக்கு. அமேல்கம், பாதரசம் கலந்த உலோக கலவை. அமேசிசிஸ், வாயை மெல்ல முடியாத நிலைக்கு பெயர் அமேசிசிஸ். அமியூரஸ், கண் பார்வை ஓரளவுக்கு மங்கிறது அல்லது முழுதும் மறைந்து போகிறது. அமோரட்டிக், கண் பார்வையின் குறைவு அல்லது மறைவை பற்றிய அந்த நிலை. அமெக்சோஃபோபியா, வண்டிகளை கண்டால் குலை நடுக்கம். பறந்து வேகமாக வரக்கூடிய வாகனங்களை பார்த்தா அவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். அம்ப்ராக்ரிஸ், ஒரு வகை திமிங்கலத்தின் உடலிலிருந்து வெளியாகும் கழிவு பொருள்.
ஆம்ப்ராக்ரிசியா என்ற ஒரு அற்புதமான ஹோமியோபதி மருந்து இருக்கிறது. இவர்களுக்கு என்ன நடக்கும், பொது டாய்லெட்டில் இவங்களால் சிறுநீர் கழிக்க முடியாது. எல்லாரும் ஆண்கள் போவாங்க, அப்படியே ஒன்று போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஆம்ப்ராக்ரிசியா மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் பப்ளிக்கில் மற்றவங்க பக்கத்தில் யூரின் போகிற இடத்துல இவங்களால் போய் யூரின் போக முடியும், இவங்களுக்கு யூரினே வராது. இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா அதன் பிறகு பப்ளிக் டாய்லெட்லேயும் அவங்களால யூரின் போக முடியும். இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு உள்ளது ஹோமியோபதி மருத்துவம் மட்டும்தான். பிற மருத்துவ முறையில் சொன்னால் சரி நீங்கள் வேறு எங்கன்னா போய்ட்டு ஒன்று போக வேண்டியதானே, பப்ளிக் டாய்லெட்டில் போனால் வரலன்னா வேறு எங்கன்னா போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த ஹோமியோபதி மருந்தை ஆம்ப்ராக்ரிசியா சாப்பிட்டால் அதன் பிறகு அவரால் 4 பேரோடு அவராலும் சிறுநீர் கழிக்க முடியும். அந்த மனத்தடை அவர்களுக்கு நீங்கிவிடும். அற்புதமான ஹோமியோபதி மருந்து ஆம்ப்ராக்ரிசியா. ஆம்ப்ளோசிஸ் கருச்சிதைவுக்கு இன்னொரு பெயர் ஆம்ப்ளோசிஸ். ஆம்ப்ளோட்டிக் கருச்சிதைவு உண்டாக்கும் பொருள் அல்லது சாதனம். ஆம்ப்ளோபோபியா, ஆம்பிளியோபியா, AMBLYOPIA, ஆம்பிளியோபியா கண் பார்வை மங்கிறது. ஆம்ப்ரோசியா இரத்தப்போக்கை நிறுத்தும் வல்லமையுள்ள ஒரு வகை தாவரம். ஆம்புலன்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியும், அவசர காலத்துக்கு செல்லக்கூடிய ஊர்தி வாகனம். ஆம்புலேட்டரி சிகிச்சை மருந்தின் மூலம் சிகிச்சை செய்யும் இடம் மாறுறது, நடந்து போகிறது. ஆம்புலேட்டரி. அமீபா ஊர்ந்து செல்ல கால்கள் போன்ற உறுப்பை உடைய ஒரு வகை விஷக்கிருமிகளுக்கு பேர் தான் அமீபா. ஆம்பியாசிஸ் அமீபா கிருமிகளால் பீடிக்கப்பட்டிருக்கும் நிலைமை. அமீபிக் AMEBIC அமீபிக் என்றால் அமீபா கிருமி பற்றிய ஒரு படிப்பு, அது பற்றிய செய்தி. ஆம்பிசைட் அமீபா கிருமிகளை அழிக்கும் பொருள். அமெபாய்ட் அமீபாவை போல நடமாடும். அமெபியூரியா சிறுநீரில் காணப்படும் அமீபா. அமெனோரியா மாதவிடாய் ஒழுங்காக வராது அல்லது அடக்கப்படுறது. அமென்ஷியா அறிவு கோளாறாக இருக்கக்கூடிய நிலை, அமென்ஷியா. ஆம்பிஃபியா நீர் நிலம் 2 இடங்களிலும் வாழக்கூடிய முதுகெலும்புகள் உள்ள பிராணிகளில் ஒரு வகை. ஆம்பிஃபியா நீர்லேயும் வாழுமா நிலத்திலையும் வாழுமா, தவளை மாதிரி. ஆம்பிபியஸ் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய பிராணிகளின் குணங்களை உடைய என்று பொருள். ஆம்பிகிரேனியா தலையின் இரு பக்கங்களிலும் வலி. ஆம்பிகிரேனியா. ஆம்ஃபோரிக் கண்ணாடி பாட்டில் வாயில் காற்றை பலமாக ஊதினால் ஏற்படும் ஓசை போல் உள்ள ஒரு நிலையை சொல்லுவாங்க என்று பொருள். ஆம்பியூல் கிருமிகள் இல்லாதபடி சுத்தம் செய்யப்பட்ட திரவ பொருளை நிரப்பி வாய் மூடப்பட்டிருக்கும் சிறிய கண்ணாடி பாட்டில். ஆம்பியூல். இந்த இவங்களாம் வருதில்ல மருந்துகள், ஆங்கில மருத்துவங்கள் எல்லாம் இந்த ஆம்பியூலில் தான் வரும். சுத்தம் செய்யப்பட்ட திரவ பொருளை, மருந்து பொருளை கிருமிகள் நுழையாதபடி அடைச்சி தர்றது. ஆம்பிடேஷன் உடலின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து விடுறது. இதை வெட்டி எடுத்த பிறகு அவங்களுக்கு அந்த வலி நீண்ட நெடுங்காலமாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதற்கெல்லாம் அற்புதமான ஹோமியோபதி மருந்து இருக்கிறது. அந்த சொல் நமக்கு தெரிந்தால்தான் நாம் அந்த அறிகுறியை போய் பார்க்க முடியும். ஆம்பிடேஷன் AMPUTATION ஆம்பிடேஷன் உடலின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துறது. அனகார்டியம் முந்திரி மரம். இந்த அனகார்டியம் என்ற ஒரு அற்புதமான ஹோமியோபதி மருந்து இருக்கிறது. குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் இந்த அனகார்டியம் என்ற மருந்தை 30ஆம் வீரியத்தில் தொடர்ந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் அந்த குழந்தைகள் அற்புதமான அறிவாற்றலோடு நல்ல நினைவாற்றலோடு தேர்வை எழுதுவார்கள், படிப்பார்கள். அனகார்டியம் என்ற ஒரு அற்புதமான ஹோமியோபதி மருந்தே உண்டு. முந்திரியிலிருந்து செய்யக்கூடிய மருந்து தான், முந்திரி மரத்திலிருந்து செய்யக்கூடிய மருந்து தான் இந்த அனகார்டியம். அனரோபிக் காற்று இல்லாமல் உயிர் வாழறது, அதுக்கு பேர் அனரோபிக். அனரோபியன் காற்று இல்லாமல் உயிர் வாழும் கிருமி. ஆனல் என்று சொன்ன ANAL ஆனல் என்று சொன்ன ஆசனாவை பற்றிய. மீண்டும் வரிசையே தொடர்கிறதால் மீண்டும் ஒரு நாள் நாம் இதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களது இலவச மருத்துவ வகுப்பில் பங்கேற்று வீட்டிற்கு ஒரு மருத்துவர் உருவாவது என்ற மாமேதை ஹானிமன் அவர்களின் கனவை நனவாக்குவோம். நோயற்ற நலமான ஆரோக்கியமான வாழ்வை அனைவரும் பெறுவோம். முழுமையான ஆயுளுடன் நாம் வாழ்வோம். இன்று அகால மரணங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்கின்றன. நாம்
ஹோமியோபதி போன்ற நம் உடலை ஒரு செல்லை கூட தொடாத ஆனால் அற்புதமான நலமாக்கல் அளிக்கக்கூடிய மருந்துகளை நாம் பயன்படுத்தினால், பின்பற்றினால் கண்டிப்பாக நம்மால் ஒரு முழு நிறைவான நல வாழ்வை, மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் பெற்று மிகச்சிறப்பாக வாழ முடியும். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து எங்களது வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களது அனைத்து மருத்துவ பாடங்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். தினசரி எங்களது வகுப்புகளில் பங்கேற்க சிஸ்கோ வெப்எக்ஸ் மீட்டிங்ஸ் என்ற ஆப் மூலமாக 170 183 3773 என்ற பாஸ்வேர்டு போட்டு வாருங்கள். தொடர்ந்து பயணிப்போம். ஒரு நோயற்ற சமூகத்தை படைப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற நமது முன்னோரின் அந்த கூற்றை மெய்ப்பிப்போம். நன்றி, வணக்கம்.